இந்த ரெண்டு நூல் தான் நூல், அது காட்டுகிற பொருள் தான் பொருள் என்று அங்கே சொல்கிறாரு. அதனால் மற்ற பொருள்களெல்லாம் கூறுகிற பொருள் பொருள் அல்ல என்பது. எனவே இந்த அகச்சமயங்கள் சிவத்தை முழுமையாக முழுப்புதராக கொள்ளும், அதனுடன் படும் சமயம், அதை எல்லாத்தையும் உடன்படுகிற சமயம் சித்தாந்த சைவம் மட்டும்தான். அதனால் அந்த சர்வஸ்திர ஆஸ்திகம் என்பார்கள். அந்த சித்தாந்த சைவம் மட்டும்தான் சர்வஸ்திர ஆஸ்திகம். அந்த சிவம் 36 தத்துவங்களுக்கும் அதீதமாக இருப்பது. அகச்சமயங்கள் 6 மற்ற அகச்சமயங்களெல்லாம் அது சிவத்தை வழிபட்டாலும் அவையெல்லாம் அந்த பாடான சைவம் முதல் இல்லையா, அது பேதவாதம், சிவசமவாதம், சங்கராந்தவாதம், ஈஸ்வர அபிகாரவாதம், சிவாத்திவிதம் என்று இப்படி அவையெல்லாம் அந்த லய போக அதிகார தடத்த சிவன்களை, இந்த லய போக அதிகாரங்கள் இருக்கிறதுலாம் என்னது, தடத்த சிவம். அதனால் அவங்களே அவற்றிற்கு பரம்பொருள். அதுதான் நமக்கு அந்த சித்தியாரில் சொல்கிறது. சித்தியாரில் நாம் அந்த அவ்வவர் பொருளாய் அப்படின்னு சொல்லி அந்த முக்கூற்று புறச்சமயத்தவருக்கு எப்படி நிற்பான், அகச்சமயத்துக்கு எப்படி இருப்பான், வேறாம் குறியதுன்னு மாகேஸ்வர மூர்த்தமா இல்லையா. இது அகச்சமயத்துக்கெல்லாம் மாகேஸ்வர மூர்த்தமாக இருந்து இல்லையா. அப்போ மாகேஸ்வர மூர்த்தமாக பார்க்கவங்களுக்கெல்லாம் உள்ளபடி முக்தி கிடையாது. சிவத்தை யார் சொரூபமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் முக்தி, விளங்குதா. அதனால் இவங்களுக்கு முக்தி கிடையாது. அப்போ வேத ஆகமங்களின் குறியிறந்து அறிவினில் அருளால் மண்ணி அம்மையோடு அப்பனாகி இல்லையா செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாங்கிறாரா இல்லையா. அப்படி பார்த்தவங்களுக்கு தான் முக்தி. இவங்களுக்கெல்லாம் இது முக்தின்னு சொன்னாலும் அது பதங்கள் தான். அவங்களுக்கு என்ன கிடையாது, பரமுக்திங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா. முக்தி உண்டு, அவங்க அதை முக்தின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் முக்திங்கிறது உள்ளபடியே யாருக்கு பிறப்பு வருதோ அதுதான் முக்தி. இதெல்லாம் வெவ்வேறு இடத்துல போய் பிறக்கிறது தான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு. அப்போது அந்த சமய பொருள்கள் அந்தந்த பொருளாக நிற்கிறான், அந்த கடவுளாக நிற்கிறான், அவங்களெல்லாம் பொருள் அல்ல. அதனால தான் திருக்குறளையும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள். அப்போ அதுதான் கடவுள் நினச்சிக்கிட்டு நாம் கும்பிட்டுட்டு இருந்தா நாம் என்ன செய்ய முடியாது, முக்கிய அடைய. அதனால் மானா பிறப்பு, மருளானாம் மானா பிறப்பு இல்லையா. உங்களுக்கு பிறவிதான் வறுமை தவிர முக்தி கிடைக்காது, விளங்குதா. அவங்க ஒவ்வொருத்தரை கும்பிடுவாங்க, யாதொரு தெய்வம் கொண்டீர் அப்படின்னு. அவன் பெருமான் தான் வாரான் இல்லையா. மனமதி நீய வாக்குது விடுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கோயில் உண்டு அது இச்சித்த தெய்வம் போற்றி இல்லையா. அப்போ நினச்ச தெய்வத்தை அவன் எதை விரும்பினானோ அதை கும்பிடுவான். கும்பிட்டாலும் பெருமான் தான் வந்து அருள் செய்கிறாரு. அருள் செஞ்சாலும் முக்கிய தரமாட்டார், கொடுக்குறவர் அவர் தான். ஆனாலும் முக்கிய கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்? என்னம்மா இப்போ அகச்சமயம்லாம் சிவத்தை தான் நினச்சி வழிபடுதான். அப்படியா வா, ஒன்று சொன்னால் அதோட பீஸ் ஆகிடுது வா. என்னையாரு ஏமா சிவத்தை வழிபட்டாலும் சிவமே தடத்த சிவம். அப்படி இருக்கா இல்லையா? அதை சொல்லுமே. அப்போ சிவத்தை முழுதாக உணர்ந்து அவங்க வழிபடலை.
விளங்குதாம்மா? ஆமாம். அப்போ அதை நோக்க இது அகச்சமயங்கிறது அதனால தான் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இல்லையா? ஆனாலும் ஆமாம், அவங்க கொள்கிற ஆகமமே வேறு. அவமெல்லாம் இந்த இந்த சிவத்தை வழிபாட்டாலும் இந்த ஆகமத்தை கொள்றதில்லை. அதுக்கு வேறான ஆமாம் நூல்களை வச்சுக்கிட்டுதாங்க, பிரமாண நூலாக அந்தந்த சமயத்துக்கு வேறா வச்சுக்கிட்டுதாங்க. பொருள் சொல்றதுல மாறுபட்டுறாங்க. ஏகன் அநேகன் இருள்கண்மம் ஆய இரண்டுன்னு அதை ஒத்துக்கிட்டா கூட பொருள் சொல்றதுல மாறுபடுறாங்களா இல்லையா? ஆமாம், ஆன்மாவுக்கு இயற்கையாகவே அறிவு உண்டு, சுதந்திர அறிவு உண்டுதான். இப்படி சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒப்பேற விளங்குதாம்மா? ஆமாம். அப்போ நாமும் சிவமும் சமம்தான். அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? 6 வித்தியாசம்னு சொன்ன மாதிரி அவனுக்கு அழுக்கு இருக்குது, நமக்கு அழுக்கு இல்லை. அந்த அழுக்கு போயாச்சுன்னா நாம் அவனும் ஒன்று தானேயா? பசுன்னா பாசத்தோடு இருக்கே, இவன் பாசம் இல்லாமல் இருக்கான். பாசத்தை கழிச்சிட்டா இவன் அவனும் ஒன்றுங்கான். அப்படி ஒரு காலம் ஒன்றாக முடியாது. போனாலும் ஏன் முடியாது? ஏன் சார் முடியாது? அது எப்படி நீங்கள் ஒன்றாக முடியாதுன்னா என்ன சார்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றாக முடியாதுன்னா நமக்கு பாசம் போனாலும் பாசம் நமக்கு சுதந்திரமாக நம்ம பாசத்திலிருந்து நீக்கலை. அவனுடைய உதவியினால தான் நீங்கியிருக்கோம், அவனை சார்ந்ததுனால தான் நீங்கியிருக்கு இல்லையா? பாசம் பெர்மனண்ட்டாக போகாது, அவனை சார்ந்து இருக்க வரைக்கும் தான் விலகி நிற்கி. இப்படி திரும்பினா வந்து பிடிச்சிக்கிறோம். விளக்குதாச்சு? அப்போ நம்ம இலக்கணம் மாறவே மாறாது. நம்ம இலக்கணம் அவன் இலக்கணம் வேறு தான், நம்ம இலக்கணம் வேறு தான். நாம் எப்போதும் அவனுக்கு அடிமையாக இருந்து அவன் சொல்கிறபடி அவன் காட்டினதை தான் அறிய முடியும். முக்கிய அடைஞ்சாலும் தான் ஒன்றா தான் அறிய முடியும் இல்லையா? அது அதுவாக மாறித்தான். இந்த இலக்கணம் மாறாது சாமி. அவன்தான், நாமந்தான். அவன் எப்போதும் அவனுடைய அறிவு எப்போதும் அறிவிக்கிற அறிவாக தான் இருக்கும். இவன் முக்தி பெற்றா கூட ஆமாம் அவனை நாடித்தான் இருக்கணும் இல்லையா? இது அறிகிற அறிவு வியாபியந்தான் இல்லையா? அவனுக்கு இவனும் வியாபியன்னே சொல்லலை அவரு. அவனை நோக்கும்போது இவன் சடம்யா, அவனுக்கு இவனும் அசித்தாமே, அறிவுன்னே சொல்ல முடியாதுங்கிறார். அப்புறம் ஒன்றுக்குன்னு சோடி போடுறதுலாம் முடியவே முடியாதுங்கிறார். விளங்குதாம்மா? ஆமாம், அவனுக்கு ஒப்பாவார் யாருமே கிடையாது. விளங்குதா? இப்போ எல்லாத்துலேயும் முக்கியமானது என்ன அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பெறுகிற அறிவுங்கிறது அது நித்தம் இல்லை, அதுதான். விளங்குதா? அப்போ அது ஒரு கனப்பொழுதில் டபார்னு போயிடுது. என்னையா சொல்கிறீங்க, இந்த ஆன்மா அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும்லான்னு சொல்கிறீங்க, இவன் போயிருக்கியோ. அதுவும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று முரணாலாம் இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? இருக்கட்டும் சார், அதெல்லாம் இப்போ வேண்டாம் நமக்கே. ஆமாம், அதாவது இல்லை சார், இப்போது நாம் திருக்குறளையும் சொன்னாலே அது எத்தனை நூல்களை கற்றாலும் அந்த அமக்குள்ள இயற்கை அறிவே மிகுங்கிறாரா இல்லையா? அப்போ இந்த ஆன்மாவுக்கு அந்த இது நீங்கினாலும் இந்த ஆன்மாவுக்குள்ள இயல்பான அறிவுங்கிறது அதுதான் வரும். இயல்பான அறிவுங்கிறது என்னது? அவனை சார்ந்து அறிகிற அறிவு தான். பாசத்தை சார்ந்து அறிகிறது தான் தடத்தம், சிவத்தை சார்ந்து அறிகிறது தான் இயற்கை. அதுதான் வரும்.
பிறகு சுதந்திரமாக எப்படி வரும்? வராது. அப்போ அந்த சார்பு விட்டாச்சுன்னா போயிருந்தாலும் செய்யும். விளங்குதா? அப்போ கண்ணுக்கு நல்ல காட்சி விளங்கிருச்சு, கண்ணுக்கு ஒரு குறையும் இல்லை, நல்ல காட்சி இருக்குது. இருந்தாலும் சூரியனை சார்ந்தாதான் காட்சி. சூரியனை விலகியாச்சுன்னு விட்டாச்சுன்னா இல்லை. குருடி வேணும் ஒன்று, குருடி வேணும் ஒன்று தான். அதான் அந்த சிவசம்மதியை நல்ல புடைக்கிறாரு. அப்படி சொல்லாதங்கிற, அதெல்லாம் மயக்கம், ரொம்ப கெட்டு போகிறது. அவ்வளோ தூரம் பாசத்தை நீங்கினதுக்கப்புறம் சிவத்தை சாராமல் இருக்கிறதுங்கிறது, பாசத்தை நீங்கிறது பெரிய சாதனை தானே. அதுக்கப்புறம் அந்த சிவத்தை சாராமல் அந்த பயனை அனுபவிக்காமல் விடுறது எவ்வளோ பெரிய குற்றம் இல்லையா? அப்போது அந்த அருக்கண் புகுத இருள் போம். கண்ணில் இருக்கிற இருள், கண்ணில் இருக்கிற இருள், உடனான் இருக்கிற இருள், உலகத்தை இருள் சொல்லலை. அந்த தாமச குணம் அது அருக்கனால தான் புகுதை இருள் போம், அது காட்சி விளங்கும். அதுபோல் ஆன்மா அடியில் பொருந்த மலம் போம். மலம் உனக்கு பயந்து போய் நிற்கலை, சிவத்துக்கு அடங்கிடு, அவனுடைய ஆற்றலுக்கு தான் அடங்கியிருக்கே தவிர உனக்கு இல்லை. விளங்குதா? அதுதான் இந்த கருத்து இங்கே இருக்கிறதுனால தான் கச்சியப்பர் அதை சொல்கிறாரு. இருந்திடின் பஞ்சாக்கிரமன் பதத்திடையான். பெருமான் திருவடிக்கீழே போய் இருந்தாலும் மலமும் இருந்திடும், மலமும் இருந்திடும். ஏன்னா அது நித்தப்பொருள் தானே, எல்லாம் ஒன்றோட ஒன்று விரவி தான் இருக்கும் இல்லையா? ஆமாம். எனவே சற்றே எழுந்திடில், சற்றே எழுந்திடில். என்ன எழுந்திடில்? எரிந்திடில் தானே, எழுந்திடில் தானே. இப்போ நெட்டை கூடி இருக்கிறது, நான் என்ற உணர்வு எழுந்திடி. அந்த உணர்வு எழுந்தாச்சு அப்படின்னா போச்சு, நீ எனக்கு விருந்து. அவது ஓ, நீ எனக்கு விருந்து என வாய்ப்பையும் விட்டு அப்படிங்கிறாரு. விளங்குதா? ஆமாம். அப்போ இதெல்லாம் அந்த திருவடியை பற்றினவன் அதிலிருந்து நீங்க மாட்டான் அப்படிங்கிறது அதுதான் இயற்கை. ஏன்னா இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு. அப்போ அந்த இன்பத்தை நுகர்ந்தவன் அவனுக்கு முன்னால் மற்றதெல்லாம் சூன்யமாயிரும். அதனால் அவனுக்கு வேறு இதெல்லாம் நாட்டம் போகாது. போனால் அப்படிங்கிறார். அப்படி போனால் அந்த கதி ஆயிரும். அதனால் நீ பெரியவன் நினைக்காதங்கிறது அதுதான் சொல்கிறார். அது ஆமாம், சீவன் முத்தருக்கு அவன் இம்மைச்சு போனால்னா இம்மைச்சூடு தானே. அவன் முழுசும் பாசத்திலேருந்து விடுபடலை. பரமுத்தர் தான், அவனை பற்றி பேச்சே இல்லையே. அவன் பார்க் பண்ணி போயிட்டான், அவனை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. அது எட்டோடு அவன் போயிடுவான். அவனை கேட்டு சிந்தித்து அவனை பற்றி பேச்சே இல்லை. அவன் ஆனந்தந்தான். அவனுக்கு உடம்பு இது இல்லைன்னா அவனுக்கு தடையும் இல்லை. இந்த உடம்பு கூட பாசத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அது. இதில் விட்டு விடுபட்டு போயிட்டான்னா அவனுக்கு அங்கே தடையே இல்லை. அவன் திருவடி கீழே மாறாது இருப்பான். இதை பரமுத்திரை பற்றி சொல்கிறதுனா, பரமுத்திரை அந்த 8ல் சொல்லி அயரா அன்பின் அலன்களால் அடமை அவங்களுக்கு கேட்டு சிந்தித்து தெளிந்து அது பரிபூர்ண பக்குவம் அடைஞ்சிருக்கிறவங்க அவங்களுக்கு பூரா அது சத்திய நிர்வாணம் உடனே போயிடுவான். அப்போ அங்கே முத்தர்ன்னு சொல்வதெல்லாம் அபரமுத்தரை. அங்கே 11 சொல்கிற இது யாருன்னா அதுக்கு அடுத்த தானத்தில் இருக்கிற தீவிர பக்குவம் உடைய அவன் தீவிர தரத்துக்கு முயன்றுக்கிட்டு இருப்பான். அப்போ தீவிர தரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேண்டியிருக்கு இல்லையா? ஆனாலும் அவன் அபரமுத்த தானத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு மாய கர்மங்கள் தடை இருக்காது. அவன் அந்த சாதனத்தை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் இடையீடின்றி சாதனத்தை செய்வான். அப்போ அங்கேயே அவனுக்கு என்ன இருக்குது? அவன் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போதே மாய கர்மம் தாக்குதல் இல்லாததுனால அவன் இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். உடலோடு இருந்து இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். அப்போது அந்த சிவ பூஜை செய்து அந்த சிவபோகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். அந்த காலம் முடிஞ்சிடுதுன்னா ஆமாம், அவன் அந்த தீவிரத்திலிருந்து தீவிரதரம். ஏன்னா இதெல்லாம் சிவபுண்ணியம் அறிவில் பயன் தருவதா இல்லையா? அறிவில் பயன் தந்து அதை அடைஞ்சிட்டான்னா அவன் பரமுத்தனா போயிடுவான். விளங்குதா? ஆமாம்.
அப்புறம் இங்கே 12 சொல்கிறது தான் சீவன் முத்தர். அதுக்கு அடுத்த நிலை விளங்குதா? ஆமாம். மந்த தரத்தை பற்றி பேச மாட்டாங்க. மந்த தரத்தை அவன் சாதகம் செஞ்சு அவன் அதுக்கப்புறம் சிவஞானம் விளங்குனதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளேயே போகத்துக்குள்ளேயே வருவான். அதனால் அவனை விட்டுட்டு இந்த 2 பேரை தான் டிஸ்கஸ் பண்ணுறது. யாரை? மந்தம், தீவிரம். இந்த 2 பேரை தான் அங்கே சொல்கிறாரு இல்லையா? மந்தம் இருக்கும் எப்படி இருப்பான், தீவிரம் இருக்கும் எப்படி இருப்பான் இல்லையா? அதனால விளங்குதாம்மா? ஆமாம், அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் சில இடத்துல அவங்க சீவன் முக்தின்னு சொல்கிறாங்க. ஏன்? அதெல்லாம் சிவஞான முனிவர் அந்த உரை எழுதும்போது 11ஆம் நூற்பாவில் 2வது அதிகாரத்தில் மாத்திரம் அதில் சீவன் புத்தர் முதல்ல ஆரம்பிக்கிறதுலாம் பரமுத்தர்னு சொல்லிட்டு வருவார். இங்கே இதெல்லாம் மாத்திரம் ஏன்னா இந்த மந்தத்தில் இருக்கிறவனும் நிட்டை கூடி இருப்பான். மந்தத்தில் இருக்கிறவனும் நிட்டை கூடி இருப்பான். அவன் சிக்கன்னு பிடிச்சிருந்தான்னா பரம்புத்தர் மாதிரி தான் நிற்பான். அவன் இதை தாக்குதையும் மிஞ்சி அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால அவனும் இங்கே இருப்பான். இந்த அபரமுத்தர் போல் அவனும் இருப்பான் இல்லையா? அந்த அபரமுத்தர் அதிலிருந்து நழுவ மாட்டான். இவன் நழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நழுவான்னு சொல்ல முடியாது. இவனுக்கும் நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளங்குதா? ஏன்னா மலகன்மம் அவனை தாக்கும். மந்தத்தில் இருக்கவன். எனவே அவன் அந்த மந்தத்தில் இருந்து தீவிரம் போயிட்டானா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, தீவிரத்தரத்து போயிடும். அதிலிருந்து இது வர வரைக்கும் அவன் கொஞ்சம், அதனால தான் அவங்க இயல்பாகவே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அகப்பூசையோடு இது புறத்திலையும் அந்த வழிபாடு ஆலயம்தானும் அரணட தொழுமேன்னு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. விளங்குதா? இது இவங்க தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவன் பரம்புத்தர் அந்த அபரமுத்தர் அதை செய்ய மாட்டான். இவங்க தான் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எது அதிகாரம்? யாரு நீங்க சொல்றது? யார சொல்றீங்க? அடியாரா? அடியாருங்கிறது பொது சொல்லு. அடியாருங்கிறது பொது சொல்லியா? அவன் தீட்சை பெற்றவராகவே இருக்க மாட்டான். இவங்கெல்லாம் சாதன நிலையில் இருப்பாங்க. விளங்குதா? சாதகரையும் அடியாருன்னு தானே சொல்கிறோம். சரிய கிரிய யோகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்களே. சிவபெருமான் தீட்சை செய்வனை பற்றி தானே பேச்சு. இப்போ அடியாருங்கிறது பொது சொல்லு இல்லையா? அது சாதகரையும் குறிக்கும். அங்கே சொல்கிறது எதில் 12 சொல்கிறாங்களா இல்லையா? அங்கே பத்தருங்கிறாரா இல்லையா? பத்தருங்கிறவர் அந்த அங்கே சொல்கிற பத்தருங்கிறவர் இந்த சீவன் முத்தர் போல அந்த நெட்டையிலிருந்து வலுவாதவரை சாரணும். இவங்க வலுவினவங்க வலுதாவனை சார்ந்திருக்கணும். அந்த இடத்துல அது விளங்குதா? ஆமாம். இவங்க சீவன் முத்தர் இருக்கவங்க மந்தம் இல்லையாம்மா? அவன் அதோட கூட தீவிர நிலையில் இருக்கவங்க கூட சேர்ந்துருக்கணும். அவங்க கூட சேர்த்து தான் அதில் சொல்கிறாரு 11. அதனால தான் 2 சொல்கிறாரு. விளங்குதா? ஆமாம். இதெல்லாம் இந்த குழப்பத்தெல்லாம் முனிவர் தான் ரொம்ப காட்டுறாரு. இதை ஏன் இப்படி சொல்லியிருக்குது? அதனால தான் அவங்க அதுக்கு எழுதும்போது சீவன் முத்தர்னு ஒருத்தர் ஒருத்தர் பரமுத்தர்னு எழுதுன ஒரே குழப்பமாக வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு தோற்றுவாய் செய்யும்போதே சிவஞான முனிவர் என்ன சொல்லி தொடங்குறாரு 11ஆம் நூற்பாவுக்கு? இந்த உடலோடு கூடி இருக்கும்போது அவங்களுக்கு பரமுக்தி இல்லை இல்லையா? உடல் நீங்கினாதான் பரமுக்தி அப்படின்னு சொல்கிறவங்களை மறுத்து உடலோடு இருக்கும் பொழுதே அந்த பரமுக்தி அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி அதை நிறுவுறதுன்னு தான் ஆரம்பிக்கிறாரு இல்லையா? ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய குற்றமாயிடும். உடல் நீங்கிறதுக்கு அப்புறம்தான் அந்த பரமுக்தின்னு சொன்னான் இல்லையா? இப்போ உடல் இருக்கும்போதே அவன் அதை பாஸ் பண்ணி பரமுக்தி அடையலைன்னா
அதுக்கப்புறம் எதை கொண்டு அதை அடைவான்? அங்கே அடைவதற்கு சாதனம் இல்லையே, இல்லையா? அப்படின்னு அது பெரிய ஆமாம், அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆயிடும். விளங்குதா? அப்போ இந்த உடல் இருக்கும்போதே அந்த பரம்புத்தியை எழுதினாதான் இந்த உடல் நீங்கினதுக்கப்புறமும் அதுதான் நமக்கு அந்த வினா வெண்பால சொல்கிறார். அதை வினா வெண்பால் அந்த 6வது பாட்டு இருக்கா இல்லையா? ஆமாம். அதனால் இந்த கருவிகளை நாம் சிற்றறிவுக்கு ஏதுவான கருவிகளை முதல்ல விட்டுறவும் முடியாது, இல்லையா? அவன் அப்போ முக்கிய அடைய மாட்டான். அது அடைஞ்சதுக்கப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அருள் சிவஞானம் விளங்காது. விளங்குதா? அப்போது இந்த உடம்போடு நீங்கிறது அப்படிங்கிறது உடம்பை விட்டாதான்னு இல்லை, உடம்பை இந்த உடம்பை நமக்கு வேறா நினைச்சிட்டாலே ஆமாம் நீங்கனா தான் அர்த்தம். விளங்குதா? அதான் செத்திலா 10. செத்திலா உடல் உணர்வு நீங்கினா உடல் நீங்கினதா அர்த்தம். விளங்குதா? அதுதான் இறந்த பின் கூடங்கிறார். இறந்த பின் கூட உயிரினுடைய சந்நிதியில் தான் உடம்பு இருக்கு. விளங்குதாம்மா? உயிர் வியாபகமாக இருக்கு, அது சந்நிதி தான். அதனால அப்படி சொல்லக்கூடாது. விளங்குதா? அதனால இந்த ஆன்மா அறிவினால நீங்கிட்டாலே நீங்கினது தான், பொருளால் நீங்க முடியாது. வியாபக பொருள் ஏகதேச பொருளை நீங்க முடியாது அப்படிங்கிற. அதனால இங்க இந்த லய போக அதிகார சிவன்கள்லாம் தடத்த சிவம், இவங்கெல்லாம் தடத்த சிவம். அப்போ அதெல்லாம் அகச்சமிகளுக்கு பதமுத்தி, அதை பார்த்துறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த 8ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணத்தில் 2வது பாட்டு என்னது? அறிவிக்க அன்றி அறியாவுளங்கள், இல்லையா? சரியமா முன்பின் குறைகள் நெறியில் குறையுள்ள சொற்கொள்ளார் கொள்பபத்தின் வீடியன் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அதுவும் சொல்கிறார். அதுக்கு முந்தின பாட்டிலையும் அந்த அந்த விஞ்ஞானகலர் இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? விஞ்ஞானம் தானே விளை விஞ்ஞானகலருக்கு அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பொன்னுறுத்தம் என்று பிரளயாகலருக்கு முன்னுறுத்தும் தான் குருவாய் முன் அப்படிலாம் சொல்கிறாரா இல்லையா? அந்த ரெண்டையும் சொல்கிறாரு தீட்சையை பற்றி. அதில் இவங்களுக்கு ஆதாரமாயும் நிராதாரமாய் இருந்து, அகலருக்கு நிராதாரமாக, இவங்க சகலருக்கு ஆதாரமாக இருந்து அவன் தீட்சை செய்ய அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி இருந்து மலத்தை நீக்கிறான், இல்லையா? அப்போ அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்தாப்பில் இந்த தீட்சை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். விளங்குதா? அப்புறம் அடுத்த பாட்டில் வேற்றுமை சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அவன் அறிவு வடிவாய் நின்று உள் நின்று உணர்த்தலாம் விஞ்ஞானகலர். பிரளயாகலருக்கு அருள் வடிவாய் நிற்கிறான். இவனுக்கு நம்மை போல ஆன்மாவா ஆவேசித்து வாரான் அப்படின்னு 3 மாதிரியா சொல்கிறாரா இல்லையா? அப்போது அந்த பிரளயாகலருக்கு அவன் அருள் வடிவுங்கிறது மாகேஸ்வர மூர்த்தம். மாகேஸ்வர மூர்த்தமாக பார்த்தாலும் உடனே அவனுக்கு முக்கியம் இல்லை. விளங்குதான்? அருள் வடிவை பார்த்து அறிவு வடிவை தெளியணும், சொரூபத்தை தெளியணும். தடத்தத்தை பார்த்து சொரூபத்தை தெளிஞ்சாதான் முக்கிய. விளங்குதாம்மா? இப்போ இவர்களுடைய அறிவின் பருமையை நோக்கி இல்லையா விஞ்ஞானகலருக்கு வந்த மாதிரி வராமல் அதை விட கொஞ்சம் தூலமாக வாராரு. அங்கே அறிவுமயமாக நின்னவர் இங்கே எப்படி வராரு? அருள் வடிவமாக தூலமாக மாகேஸ்வர திருமேனியை காட்டி, அப்போ அதை பார்த்து பொருளை உணரணும், அருளை பார்த்து பொருளை உணரணும், இல்லையா? அப்போ அது கொஞ்சம் முயற்சி செய்யணுமா இல்லையா? ஆமாம், அப்படி சொல்கிறாரு. விளங்குதா? அதே இது நமக்கு எப்படி பூவலையந்தன்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்க அன்னவருக்கு ஆதிகுணம் ஆதலினால் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? எனவே இப்போ நம்ம போலே வரணும்,
அப்போ நம்ம போலே வந்தோம்னா நீங்கள் இப்போ தீட்சை பெறுறீங்க இல்லையா? பெருமான் உங்களை மாதிரியே ஒரு மானிட திருமேனியோடு உங்களுக்கு தீட்சை செய்கிறாருன்னா அவன் உடம்புல இருக்கிறானா உயிரில் இருக்கிறானா? உயிரில் இருக்கிறான் இல்லையா? இவன் தீட்சை பெறுறவன் பாசஞானத்தோடு தானே இருக்கான். அது 11 இதில் சொல்கிறாரு சித்தியாரில் இல்லையா? ஆமாம், அது பாசஞானம்தான் அப்படிங்கிறார். அப்போ அந்த பாசஞானத்துக்கு உடம்பு தெரியுமா அறிவு தெரியுமா? உடம்பு தான் தெரியும். விளங்குதா? அப்போ அவன் என்னையா பார்ப்பான்? என்னையா சொல்லுத? அவன் சிவத்தை பார்த்து தானே. அவன் எங்கே பார்த்தான்? எங்கே பார்த்தான்? அவன் அறிவு நினைக்க வந்து தெரிய மாட்டானே. தெரியானா? தெரிய மாட்டான். என்ன சார்? அந்த உடனே தெரியாட்டாலும் சாதனை செய்ய செய்ய சிவஞானம் பற்றி தெரியும். உடனே தெரியாது, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எப்படியும் முக்தி பெறணும்னா பெருமானை பார்த்தா தான் முக்தி வரும் இல்லையா? இப்போ சகலருக்கு அவனுடைய அறிவினுடைய தூலம் நோக்கி தூலமாக வாராம. அவன் தூலமாக வந்தாலும் அவன் புலப்படலையே. அவன் புலப்படலையே அப்படின்னு ஒரு தடையை எழுப்புறாரு. விளங்குதா? ஆமாம். அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நம்மில் ஒருவரே குருவாக வந்திருக்கிறாருங்கிறது தான் நாங்கள் சொன்னது தான். சரி, நீ சொன்ன மாதிரி சிவபெருமான் வருவதுங்கிற வந்தாலும் தெரியாத அப்படிங்க. விளக்குதா? அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? என்னம்மா? அவன் முதல்ல இந்த உருவத்தை பார்த்து, இந்த பொறிக்கு எட்டக்கூடிய இந்த உருவத்தை பார்த்து முதல்ல அவன் எப்படி நினச்சிக்கிட்டுதான், இது உருவாக இருந்தாலும் இது அவர் சிவம்தான், அவன் சிவம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டுதான். அப்படி நினச்சிக்கிட்டுதான். அதுதான் நமக்கு அந்த திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவமெனவே கண்டவர். அவன் சிவம் தெரியலை, இதான் சிவம் அப்படின்னு நம்பிக்கிட்டு அவன் கும்பிடு போட்டு போகிறான். அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவன் பார்க்கட்டாலும் அவன் பார்ப்பான், இவன் பார்க்கட்டாலும் அவன் பார்ப்பான். அவனுக்கு தெரியுமே, ஐயோ பாவம் இந்த பேர் அப்படின்னு. விளங்குதா? அவனுக்கு அருள் செய்வான். விளங்குதா? அப்புறம் இவங்களுக்கு கிரியையாளருக்கு என்ன சொல்கிறாரு? மந்திரத்தால் இல்லையா? அந்த உபதேச மந்திரத்தில் வச்சு கடைய அவன் வெளிப்படுவான், முயற்சி செய்ய வெளிப்படுவான் அப்படிங்கிறாரா இல்லையா? அப்போ முதல்ல இந்த நல்லதான். முதல்ல அவனுக்கு இவன் வந்திருக்கிறவன் நம்மளை மாதிரி ஆள் நினைக்கப்படாது. இவர் யார்? சிவபெருமான் தான். அதனால தான் பண்டார இவன் இது குரு சிவமோ என்று ஐயப்பட்டால் இறப்பில் தவமும் இறப்பதாகுங்கிறார். அவன் செஞ்ச தவம் கூட பலன் தராமல் போயிடும். இந்த ஐயம் இல்லாமல் இவன் தான் நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னான், அதுக்கப்புறம் அவன் வெளிப்படுவான். விளங்குதா? அதனால் அவன் வெளிப்படுதான் அப்படின்னா அந்த அறிவில், எந்த ஆன்ம அறிவில் அவன் நிற்கிறானோ அது சுத்தான்ம அறிவு தானே. சுத்தான்ம அறிவு, அந்த சுத்தான்ம அறிவில் சிவம் ஆயிட்டா அவன் உடம்பு அருளாயிருங்க. அவன் உடம்பு நம்ம மேனி மாதிரி இருக்காதே, அது அருள் உடம்பாயிரும். எனவே அந்த அருள் உடம்பை பார்த்து இவன் அவனை சிவத்தை தேடிவான் அப்படின்னு அதுக்கு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு இவனை பிரளயாகலரை நோக்க இவன் என்ன செய்யணும்? கூட கடுமையான முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். அதனால் எங்கே இந்த அகச்சமயத்துவருக்கெல்லாம் அவன் எப்படி நிற்கிறான்? தடத்த சிவமாக தான் இல்லையா? எனவே அவற்றிற்கு பரம்பொருள் அந்த அதிகார சிவன், லய போக அதிகார சிவன்கள் ஒவ்வொருத்தர் தகுதிக்கு தந்தாப்பில்
அவன் அதிகார சிவமாயோ போக சிவமாயோ லவ சிவமாயோ எது மூணுமே தடசம்தான். ஆனால் ஒன்றுக்கொன்று உயர்ந்தது. அப்படி நின்று அவர்களுக்கு செய்வான். அதனால் சித்தாந்த செய்வருக்கு அணுக்கமாகிய ஆஸ்திகர்கள் அவங்களுக்கு அந்த சிவனுக்குரிய தத்துவங்கள் 5 அவை சுத்தம். அந்த 5 போக எஞ்சுள்ள அந்த 31 அவற்றுள்ளும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு அதிபதியாக ஒவ்வொரு தத்துவத்துக்கும் தனித்தனி அதிதெய்வங்கள் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? அது பார்த்துருக்கீங்கல்ல? இருக்குது, அது கொடுத்துருக்கமே. பஞ்சபூதத்துக்கு இல்லை, 36 தத்துவத்துக்கு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் யார் யார் அதிபதின்னு அது இருக்குது. உண்மை விளக்கத்தில் சொல்லியிருக்குது எல்லா தத்துவத்துக்குமே. அது 24 + 31க்கும் அதுக்கெல்லாம் இருக்குது. தாத்திவங்கள் கூட இருக்கும். தாத்திவத்துக்கு கூட அதிதெய்வங்கள் உண்டு. விளங்குதா? அது பௌஷ்கரத்தில் இருக்குது. அதுபோக இந்த இதில் சிவநெறி பிரகாசத்தில் இருக்கும். ஆமாம், அதிலெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் சொல்லியிருக்கும். இதில் தாத்திவத்துக்கு முதற்கொண்டு ஆகமத்தில் இருக்கும். அது நான் வகுப்பில் சொல்லியிருக்கோம். மயில் கூட சொல்லியிருக்காரு. அவர் அந்த திருவள்ளுவர் பை நடத்த இது உண்மை விளக்கம் நடத்தினார்ல, அதில் சொல்லியிருப்பார். 36 தத்துவத்துக்கும் அதிதெய்வம். பீஜமில்லை, அது பீஜமெல்லாம் மந்திரம் சொல்கிறவனுக்குலாம் அதிதெய்வத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அதிதெய்வத்துக்கு அது உபதேசம் வேற, இது அதிதெய்வம் வேற. விளக்குதா? இருக்குது. அது உங்களுக்கு வேணா தாரேன். இது கூட தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது நமக்கு. அதெல்லாம் ரொம்ப தேவையில்லைன்னு. ஏன்னா அந்த பாசங்களெல்லாம் விடுவதுக்கு தான். இந்த பாசங்களை படிக்கிறதெல்லாம் எதுக்கு? இதை விடுவதுக்கு தான். அதனால் அந்தந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு அதிபதியாக பலர் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரை ஏனைய சமயங்களில், ஏன்னா நாம் பாடியத்தில் சொல்லும் பொழுதே அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்கிறதுல இந்த சரியையில் நின்னவன் சரியையில் சரியையில் கிரியை இப்படிலாம் இருக்கா இல்லையா? அவனுக்கு பதம் சாலோகம். சாலோகம்னா எது அப்படின்னு கேட்குறாரா இல்லையா? சாலோகம்னா எது? எதுயா சொல்லுங்க. சாலோகம் எது தெரியாதா? நீ எதுனாலும் இப்படி தான் அப்படின்ட்டு. அந்த சாலோகம்ங்கிறது அது இதுன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன சரியையில் என்னன்னா இல்லையா? அவன் சரியையில் சரியா? அந்த சரியையில் சரியையே அவன் மந்தமாக செஞ்சானா, மந்ததரமாக செஞ்சானா, தீவிரமாக செஞ்சானா, தீவிர தரமாக செஞ்சானா, இது உபாயமாக செஞ்சானா, உண்மையாக செஞ்சானா என்று பல வகைப்படும். அதனால் இந்த சரியையில் நின்றவருக்கு அவன் எந்த இதில் செய்தானோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த புவனபதிகள், அந்தந்த புவனபதிகள் உலகமே சாலோகம். சிவபெருமான் லோகம் இல்லை, அந்த புவனபதிகள் இருக்கிற லோகம்தான் அவனுக்கு. அதான் சாலோகம். விளங்குதா? ஆமாம். அதே தான் சாருமீபம். சாமியமும் அப்படி தான் இல்லையா? அதுபோல் சாயுச்சியம் இல்லையா? இப்போ ஞானம்ங்கிறது உண்மை ஞானம் வேற இருக்குது, சரியையிலே ஒரு ஞானம் இருக்கா இல்லையா? அப்போ ஞானத்துக்கு பூரா சாயுச்சியம்னு சொல்லியிருக்குது. இது எந்த சாயுச்சியம்? இது எந்த சாயுச்சியம்னு இருக்கா இல்லையா? அப்போது அந்தந்த புவனபதிகள் போல அவருக்கு அடங்கி இருந்து அவர் ஏவல் வழி அந்த தொழில்களை செய்வது தான் சாயுச்சியம். விளக்குதா?
ஏன்னா புவனபதிகளெல்லாம் விஞ்ஞானகலர்கள். இவர் யார்? இவர் சகலர் இல்லையா? அதனால் அவனும் இவனும் ஒன்றாயிடப்படாது. அதனால் அங்கே பல கேள்வி கேட்பார். 2 பேரும் அவனை உட்கார வச்சுட்டு இவன் செய்வானா, இல்லை அவங்க பாதி இவன் பாதி பிரிச்சுக்கிட்டு செய்வானா இல்லையா? இல்லை 2 பேரும் சேர்ந்து செய்வாங்களா? அப்படிலாம் கேட்டு அப்படிலாம் இருக்காது. அப்படி செஞ்சால் நிறைய குற்றங்கள்லாம் வந்துடும். அதனால் அவன் ஏவல் வழி, அவனால் செலுத்தப்பட்டு இவர்கள் செய்வாங்க. அதான் சாயிச்சோம். விளங்குதா? சரியை ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான். கிரியைனா அவங்களுக்கு லோகம் மேலே, அதுக்கு மேற்பட்ட லோகங்கள் இல்லையா? கிரியையாளருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வித்தியாசத்துவத்துக்கு பேர் வாங்கன்னு இருக்கா இல்லையா? அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அதில் உள்ள லோகங்களில் கிடைக்கும். விளங்குதா? ஆமாம், புவன சாட்சியத்துக்கு, சாரூபத்துக்கு இல்லை. சாரூபம்ங்கிறது அது அவனை போல உருவத்தை பெறுவது தானே. அதான் உருவ சமவாதியை சொல்கிறது. அதெல்லாம் முச்சி பரமுச்சி இல்லை. உருவம் அவனை போல நித்திய சரீரத்தை பெறுவதெல்லாம் அதுக்கு என்ன பேர்? சாரூபம். அது முச்சி இல்லை, அது பதமுச்சி அப்படின்னு மறுக்கிறாரு. சரி, அதனால் எங்கே அந்தந்த பத்துவ பகுதியினுடைய புவனங்கள் பெறுவது தான் அவர்களுக்கு முத்தி. அதனால் இந்த எல்லாம் அது உடையவன் அல்லாதானே உடையவன். யார் கடவுள் இல்லையோ அவரை கடவுளாக நினைச்சு வழிபடுவது. அதனால் அந்த பரம்பொருள் ஆகின அச்சமயங்களை ஒரு சேர நாஸ்திகர் என இப்போ யார் சிவபெருமானை தவிர மற்றவனை கடவுள் நினைச்சானோ அவனும் நாஸ்திகரோடு ஒப்பர் அப்படிங்கிறார். எல்லாரும் கடவுள் அல்லாத பொருளை கடவுள்னு சொல்கிறதும் கடவுளே இல்லைங்கிறதும் ஒன்று தாங்கிற அவங்கெல்லாம் நாஸ்திகரோடு ஒப்பவர்கள் தான். அதனால் சிவபரத்துவத்தில் நிச்சய புத்தி அவனுக்கு 100 அறிவால் மட்டும் வராது. 100 அறிவால் மட்டும் வராது. என அதற்கு திரு அருட்கண்ணும் வேண்டும். திருவருள் கண்ணும். அந்த அருட்கண் என்பது சாதனையாலின்றி வருவதில்லை. அதனால் வேதன் வியாதன், இங்கே வேதன்கிறது வியாதன். வியாதன் வேத பண்டிதன் தான். ஆனாலும் அவனுக்கு ஞானக்கண் இல்லாது போயிடுச்சு. ஞானக்கண்ணு இல்லை. அதனால ஆகலின் வேத பொருளாவார் விஷ்ணுவே, வேத பொருளாவார் விஷ்ணுவே என அவன் பொய்யுரைத்து, அதனால துயர் எழுதினான். அவன் கை ஸ்தம்பிச்சு அப்படி நின்னானா இல்லையா? ஆமாம். அதனால் விச்சை நூல் பல கற்பினும், விச்சை நூல் பல கற்பினும், விச்சைங்கிறது வித்தை. அதில் வித்தை, அது வித்தை 18 வித்தைன்னு இருக்கா இல்லையா? இருக்குது. அதெல்லாம் சிவபிரகாசத்தில் வந்திருக்காது. எனவே அதெல்லாம் கற்றாலும் சிவன் அருள் விரவா, சிவன் அருள் அதில் விரவலைனா அவர்களெல்லாம் கொச்சையோ, அவர்களெல்லாம் கொச்சையோ. கொச்சைன்னா என்ன? மலச்சார்புடையவர்கள் கொச்சையோ. அவர் தம்மை விடுவதோ கொடுமலம் செருக்கு. அதனால் அவங்களை விட்டு மலம் போகாது. விளங்குதா? அதனால் அப்போது சிவன் அருள் விரவலை அப்படின்னா அவங்கெல்லாம் முச்சி அடையவே முடியாது. அவங்கெல்லாம் அது என்று இது நமக்கு அந்த சிவஞான முனிவர் சொல்கிறது காஞ்சி புராணத்தில். அப்போது எப்பொருள் வந்து உற்றிடினும் அப்பொருளை பார்த்து இங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இவ்வுயிருக்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு உற்றதெல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே, நினைப்பதும் அதுதானே, தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகும். நமக்கு வர்ற அறிவு நுகர்ச்சி எல்லாம் அந்த பெருமானால் வருவது. எப்பொருளும் அசைவில்லை. மற்ற எருப்பொருளுக்கும் சுதந்திரமான அறிவோ செயலோ இல்லை. எப்பொருளும் அசைவுங்க செயல் இல்லை. சடத்துக்கு மட்டுமில்லை, சித்துக்கும்
அதே தான், அசைவில்லை. ஏன அந்த பொருளோ அந்த பொருளோடு ஏய்வதுவே. அப்போ இதையெல்லாம் நமக்கு அறிவையும் செயலையும் விளக்கக்கூடிய பொருள் எதுவோ அதோடு ஏய்வது தான் சிவயோகம். எனவே பொருள் என்பது எது? நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது மட்டுமில்லை, அந்த இன்பத்துக்கு காரணமான அறிவை கொடுப்பதும் அதுவும் பொருள் தான். விளங்குதா? அங்கே பொருள் என்னதுங்கிறதுக்கு இதை சொல்கிறார். எனவே அந்த எனும் இறைவன் மொழியே என்று இது நமக்கு உமாபதி உண்மை நெறி விளக்கத்தில் சொல்கிறார் இல்லையா? அப்போது எந்த பொருள் வந்து விட்டிடினும் அந்த பரமானந்த நிலை குலைந்து உலகமே வந்து பொருந்தினாலும், நெட்டையிலிருந்து கலைந்து உலகமே வந்து நமக்கு காட்சிப்பட்டாலும், அப்போ உலகமே வந்து பொருந்திடும்னா என்ன? இதிலிருந்து நெட்டை கலைஞ்ச உடனே நேர உலகத்துக்கு வரமாட்டான். எப்படி இருப்பாங்க கலைஞ்சா? நெட்டையில் கலைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? என்னம்மா திருவருள் பயனில் சொல்லியிருக்கா இல்லையாம்மா? ஆசில் நாப்பண் அடையாமல் வாசி இடைநிக்க வழக்கு. அவங்க எப்போ இருப்பாங்க? ஆமாம், சிகாரத்திலிருந்து நிகழ்ந்தா வகாரத்தோடு நிற்பாங்க. விளங்குதா? நகாரத்துக்கு வர மாட்டாங்க. நெட்டை கலைஞ்சா எப்படி இருப்பாங்க? ஆமாம், நடமாடு சிவபெருமானங்களாக இருப்பாங்க இல்லையா? அப்படி தான் இருப்பாங்களே தவிர பாசத்தோடு சேர மாட்டாங்க. ஏன்னா அதை சிவத்தை அனுபவித்தவன் அதுக்கு போக மாட்டான். விளங்குதா? அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த பொருந்திடினும் அந்த பொருளை பார்த்து, அந்த உலகப் பொருளை அசத்தாய் சடமாய் அழிந்து போரிகிற பாசம் என பார்த்து. விளங்குதா? அப்படி பார்த்து எங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இந்த பாசத்துள் பொருந்தான் என்ற உயிருக்கு சுதந்திரமாக ஒரு செய்தியும் இல்லை என உணர்ந்து, நமக்குன்னு ஒரு அறிவு செயல் இல்லை, எல்லாம் அப்படி உலகம் காட்சிப்பட்டாலும் இந்த இறைவனுடைய அருள் என்று அதில் இறைவனை உணர்வாங்க. விளங்குதா? அப்படி கண்டு இந்த பாசத்துள் பொருந்தான் என்ற உயிருக்கு சுதந்திரமான ஒரு செய்தியும் இல்லை என பார்த்து, இந்த உயிருக்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு இந்த சிவபெருமான இந்த ஆன்மாவுக்கு ஒரு செயலும் அற்று தனக்கு மேலாய் ஒப்பற்ற அருள் கண்ணாக நிற்கும் அதனை கண்டு, நமக்கு அருள் கண்ணாக நிற்கிறது சிவபெருமான் என்பதனை உணர்ந்து, அந்த சிவத்து உண்மை கண்டு அந்த திருவருணில் பறையை அடியாகவும். அப்போது அந்த சிவபெருமானுடைய திருவடி எதை நினைப்பாங்க? பறை இல்லையா? பறை சுகத்தை முகமாகவும், சுகத்தை முகமாகவும், பரத்தை அடியாகவும், சிவத்தை முகமாகவும். அப்போ பறைங்கிறது அருள், அருளை அடியாகவும் சிவத்தை முகமாகவும் ஆனந்தத்தை முடியாகவும் கொண்டு. அதை தான் நமக்கு சொல்வார். இப்போது நாம் சிவபூசையில் பாத்தியம், ஆசமனம், அர்க்கியம்னு கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். அவனுக்கு பாதம் ஏது, முகம் ஏது, முடியேது இருக்குதா? இல்லை. பெருமானுக்கு பாதம் இருக்காமா? இல்லை. முகம் இருக்கா? இல்லை. முடி இல்லை. வேறு என்ன? பாதத்தை விளக்குற நீர், வாயில் கொடுக்குற நீர் இல்லையா? தலையில் துளிக்கிற பன்னீர்னு வச்சிருக்கோ. அவனுக்கு எங்கே இருக்குது? இதெல்லாம் இருக்குதா ஐயா? பூசை பண்ணுவீரா? கொடுப்பே இல்லை.
பாத்தி ஆசம்பளம்லாம் கொடுப்பேரா? எதுக்கு கொடுக்கறே? இனிமேல் கொடுக்காதோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? என்னம்மா? உருவம் இல்லாத உருவத்தை வச்சுக்கிடியோ? நீங்கள் வச்சுக்கிடியோ அப்படி? அதை தான் இங்கே சொல்கிறாரு. இது இந்த பாட்டாக தான் சொல்கிறாரு. அதாவது இறைவனுக்கு நாம் பாதம் என்பது பறைங்கிறாரா இல்லையா? பறைனா சிவஞானம் இல்லையா? அதைத்தான் இதே இதில் தான் சொல்வார். இந்த பாட்டில் இன்னொரு பாட்டில் சொல்கிறார் உண்மை நிறைவிளக்கம். அப்போ பாதம்ங்கிறது என்னதுன்னா, நான் எனது அறநின்றது அடி. நான் எனது அறநின்றது அடியாம். நான் எனது அப்படிங்கிறது இந்த பேதம் போகணும். ரெண்டு நீங்கிட்டா அடிக்கு வந்தாச்சின்னு அர்த்தம். விளங்குதா? ஆமாம். பார்க்கும் இடமெல்லாம் சிவமாய் தோன்றல். பார்க்க எதை பார்த்தாலும் சிவமாய் தோன்றல், அது முகமாம். அதான் முகம். எல்லாம் பார்க்கறதெல்லாம் சிவமாக தெரிஞ்சாச்சா அங்கேருந்து அனுபவம் வந்தாச்சு. விளங்குதாம்மா? அப்போ சிவஞானம்ங்கிற கண்ணு வந்தாச்சின்னு அர்த்தம். விளங்குதாம்மா? ஆமாம். அப்போ கண்ட பொருளோடு கூடுதல் உரையிழந்த பரமசுகம். உரையிழந்த பரமசுகம். உரை இறந்தன என்னையா? ஆமாம், சொல்லிறந்த. ஆமாம், பரமசுகம். என்ன சொல்லிறந்த? அவனை பற்றி யார் சொல்ல முடியும்? அவன் சொல்ல மாட்டான். அவன் அனுபவிச்சுட்டு இருக்கவனுக்கு சொல்லு இல்லை, சொல்கிறவனுக்கு அனுபவம் இல்லை. அவனை மற்றவனுக்கு தெரியாது. இவன் எப்படி இருக்கான்னு அவனுக்கு எவனுக்கு தெரியும்? இவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவோட கலக்க முடியாது. இப்போ வேறவன் பார்த்து இவன் இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. விளங்குதா? அப்போ அது யாருக்கு தெரியும்? நானும் தானும் அறிவோம். அந்த பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் எப்படி இருக்கான்னு. விளங்குதாம்மா? அப்போ அவன் என்ன செய்வான்னா, அந்த நெட்டை கூடி இருக்கிறவன் மந்திரத்தை கூட சொல்ல மாட்டான். அதான் அசபை. அது பேர் தான் அசபை. மந்திரத்தை சொல்றது கூட அனுபவத்துக்கு இடையூறு. மந்திரத்தை சொல்றது கூட முழுமையான அனுபவத்துக்கு இடையூறு தான். எனவே மந்திர பொருளை நினைந்து கொண்டிருப்பான். அதான் அறிவினால வழிபடுதல். அதான் கணித்தல்ங்கிறார். அப்போ அந்த சொல் அப்படின்னு வந்தாச்சுன்னா அது என்ன ஆயிடுது? பாச கலப்பு. பாச கலப்பு. அப்போ அறிவினால் மட்டும் உணர்ந்து ஒரு பொருளை அறிவினால் நினைத்தல்னா என்ன? அதான் கணித்தல்ங்கிறோம். அப்படின்னா என்ன? ஒரு பொருளை அனுபவிக்கிறதுனா அதனுடைய குணத்தை அறிதலே. பெருமானுடைய குணம் கருணை தான். கருணையே உருவமாகி, பெருமானுடைய கருணையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அங்கே சொல்றது. விளங்குதாம்மா? கணித்தல். விளங்குதா? அப்போ அந்த கணித்தல்ங்கிறது கருதுதல் தானே. அவனுடைய இதே கருதி கொண்டிருப்பது தான். அதைத்தான் இந்த பாட்டில் இது அதுக்கு அடுத்த பாட்டு. அந்த பறை பறை அடியாகவும்
அப்போ நான் எனதுங்கிறது நீக்கினா சிவஞானம் வருது. அதை தான் அடி. எதுக்கு? ஆனந்தத்துக்கு முதல் இல்லையா? அதை பார்க்குற முகம், அதாவது சுகத்தை முகமாக, சுகத்தை முகமாக. அப்போ சிவம்னாலும் ஆனந்தம்னாலும் இன்பம்னாலும் ஒன்று தானே. பார்க்குறதெல்லாம் சிவமாக தெரிஞ்சுன்னா இன்பமாக தெரியும். அந்த இன்பத்தில் அழுந்துறது தான் முடி. இன்பத்தில் அழுந்திருக்கிறது தான் முடி. என்னம்மா? ஆனந்தம் தான். என்னம்மா? ஆமாம், சுகத்தை முகம். சுகம்ங்கிறது பொதுவாக சொல்கிறார். அது ஏன்னா இந்த அருள் வந்தாலே என்ன சொல்கிறாரு? சுகப்பிரபை. அருள் வரும்போதே சுகப்பிரபைங்கிறார். இப்போ எல்லாத்தையும் பார்க்கறது எல்லாமே அங்கே சுகத்தைங்கிறாரா இல்லையா? சுகங்கிறது இன்பம் தானே, அது சிவமாக தெரிகிறது. ஆனந்தங்கிறது இங்கே அதில் அழுந்துறது, பார்த்த சிவத்தில் அழுந்துறது. இப்போ நாம் உலகத்திலேயே நாம் ஒரு பொருளை அறியும் பொழுது பொதுக்காட்சி, ஆமாம், பொதுக்காட்சிக்கு அப்புறம் சங்கல்பம், விகற்பம், ஐயக்காட்சி, ரெண்டும் ஐயக்காட்சி விளங்குதா? அப்புறம் சபிகற்ப காட்சி, தெளிவு காட்சி, அதுக்கப்புறம் தன்வேதனை காட்சி அப்படின்னு 5 காட்சி வந்துடுதா இல்லையா? வந்துடுதா? அப்போ ஒன்று படிப்படியாக தானே வருது, படிப்படியாக தான் வருது. அதுபோல் இங்கே அந்த பெருமானை முதல்ல பார்க்குறோம், பார்த்த பொருளில் அழுந்துரும். இது திரும்ப திரும்ப நடக்குதா இல்லையா? உலகத்தை அறியும் போதும் இந்த ஒரு ப்ராசஸில் போகிறதில்ல, பழையபடி முதல்ல இருந்து அப்படி நடக்கும். 2 தடவை 3 தடவை வந்து அப்போ அந்த புத்தியினால் கொடுக்கப்பட்டு அறிந்த பொருளை மீளம் சிந்திக்கிறது தான் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அதுபோல் நாம் சிவஞானத்தால் கண்ட பொருளை மீண்டும் மீண்டும் அசை போடுது. அங்கே காணுதல்ங்கிறாரே அவனுடைய அருளை உணர்தல் தானே. அவனை அதை பலவாறு நினைக்கிறது. அந்த பலவாறு நினைக்கிறதுன்னா அவன் உணர்த்தணும், நாம நினைக்க முடியாது. அவன் உணர்த்துறத உணர்ந்து கொண்டு அந்த நிலையில் அவன் அதைத்தான் உணர்த்துவான். உலகத்தை உணர்த்துறதுன்னா அவனைத்தானே உணர்த்தணும். அப்போ அவனை உணர்த்துறன்னா அவனுடைய குணம், கருணை, அதை உணர்த்துறது தான். அதை உணர்ந்திருக்கிறது தான் அங்கே கணித்தல். விளங்குதா? அதனால் ஆனந்தத்தை முடியாகவும் கொண்டு நின்ற சிவத்தினது உண்மையை கண்டு உற்றதெல்லாம் அதனாலே பற்றி நோக்கி எல்லாத்தையும் எல்லாம் அப்போ பாதத்தை உற்றதோ முகமை பார்த்ததோ எல்லாம் அவனால் வந்தது என்று அதுலேயும் அவனுடைய கருணையே பார்க்கறது. விளங்குதா? அப்படி உற்று நோக்கி பொருந்திய உலகப் பொருளாகிய அவன் அவள் அது என்னும் சட சித்துக்கள் எல்லாவற்றையும் அந்த சிவத்தினாலே தானே பற்றி பார்த்து, இப்போ அவன் அவள்ங்கிற அந்த உலகப் பொருள் கூட எப்படி இருக்குது? சிவமாக தெரியுது. அப்படி பார்த்து தப்பினே மொழி. எனவே அந்த நிலையிலிருந்து தப்பினை செய்வதும் அதுவே. அப்போ அதிலிருந்து விலகினா கூட அந்த காட்சி இதுவும் சிவம் செய்கிறதுன்னு சிவத்தை நினைக்கான். அப்போ கூட என்ன நினைக்கான்? இது கூட இந்த காட்சி மறைந்து இது எல்லாம் பெருமான் செய்கிறான் அப்படின்னு எல்லாத்திலையும் அருளை பார்க்கறது. விளங்குதாம்மா? ஆமாம், அதுவே நினைப்பும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும். அவன் இந்த போது இவ்வளவு போதும் அப்படின்னு இதை காட்டி இதை நுகர வைக்காம போலுக்கு அப்படின்னு அதில் உலகம் தெரியாமல் பெருமானுடைய கருணை தான் தெரியுது. எனவே அதுதானே யாகும். அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு உலகம் கூட சிவபோகமாக வந்துடுது. அதனால் எப்பொருளும் அசைவில்லை என, எப்பொருளும் இந்த சடமாகிய உலகமோ இல்லது நானோ நமக்கு அறிவு செயல் எதுவுமே இல்லை. எனவே அந்த பொருளே இயைவதிவை. அப்போது நமக்கு அறிவும் செயலும் வரணும் அப்படின்னா அந்த பொருளோடு எது அதை தருகிறதோ அந்த பொருளோடு இணைவதுவே யோகம், சிவயோகம். அப்போ நாம் எந்த பொருளோடு சேர்ந்தால் நாம் அறிவும் குணமும் தொழிலும் விளங்குமோ அந்த பொருளை அறிவது தான் பொருள். அதுதான் பொருள். பொருள்னா எது?
நமக்கு எது அறிவும் ஆனந்தமும் அனுபவத்தையும் தருகிறதோ அதுதான் பொருள், மற்றதெல்லாம் அருள் என்று அந்த சிவயோகம் என்னும் இறைவன் மொழியே. இது கூட நாம சொல்லலை, இது இறைவன் மொழிந்தது, ஆகமத்தில் இது மொழிந்தது என்று அறிவது தான். அப்போது அது கூட நாம் அறிஞ்சோம்னு சொல்லலை, அது கூட சிவபெருமான் சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் சிவபெருமானை மையமாக வச்சு சிந்திக்கிறது தான். அப்போது அறம் பொருள் என்பம் என்ற வள்ளுவனார் அறம் பொருள் என்பம் என்று அந்த குறளை, குறள் அப்படிங்கிறது என்னது? குறள்னா என்னதுமா ஐயா? குறள்னா என்ன? குறள் என்பது குறள் வெண்பாக்களால் ஆனதை குறள் என்றார். குறள் வெண்பாக்களால் ஆன நூலையே குறள் என்றார். அப்போ அந்த வெண்பாக்கள் அங்கம், அங்கத்தையே அங்கியாக்கினார். விளங்குதாமா அப்படி சொல்றது இல்லையா? அப்போ அந்த குறள், அப்போ அந்த குறள் என்ற சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருள், குறள் என்ற சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருள் எது? குறளுக்கு பொருள் எதுமா? ஏமா திருவாசகத்துக்கு பொருள் எதுன்னு கேட்ட மாதிரி கேட்குறாரு. இந்த பொருள் எது அப்படின்னு கேட்குறாரு. பொருளாவது, பொருள் பொருள் சிவம், பொருள் சிவம். அதை பெறுவதற்கான முயற்சி அறம், அதை பெற்ற பின்னால் கிடைக்கிற நுகர்ச்சி இன்பம், பயன். விளங்குதா? எனவே பொருள் நடுவில் இருக்கிறது பொருள் தான், அது சிவம். எனவே அந்த நடுவில் இருக்கிற பொருள் இருக்காலியா, அதாவது அந்த தொல்காப்பியத்தில் நடுவினது எய்தில் இருதலையும் எய்தும் என்பது. நடுவில் இருக்கிற பொருள் படித்தா ரெண்டு தலையும் அறியப்படும். அப்போ அந்த பொருள்ங்கிறது சிவம். அந்த சிவத்தை நாம் பெறுவதற்கு செய்கிற முயற்சி பேர் தான் சாதனம், தான் அறம். அந்த சாதனத்தால் பெறுகிற பயன்தான் இன்பம் என்று குறள் சொல்லுதுங்கிறார். விளங்குதாமா? எனவே அது எது அறவடிவினாதோ அந்த பொருள் என்ன வடிவில் இருக்கு? அறமே வடிவா இருக்குது. அந்த பொருள் என்ன வடிவில் இருக்குது? அற வடிவா இருக்குது. எது என்ப வடிவோ, எது என்ப வடிவோ அதுவே பொருள். எனவே அந்த திருக்குறளை பற்றி அதை வச்சு கொஞ்சம் விளக்கியிருக்கிறார். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போது 4:30 வேறு வகுப்பு, அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த மலேசியா வகுப்பு இருக்கும், இங்கே வச்சே பேசுவோம். வான்முகில் விழாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.